ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அறிவியலில் 8வது அழகு 8ல் தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை பாடத்தில் 2வது பகுதி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா, அலுமினிய உலோகவியல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இந்த புவித்தோட்டில் பார்த்திங்க அப்படின்னா மிகச்சிறந்து காணப்படக்கூடிய உலோகமே பார்த்திங்கன்னா அலுமினியம் தான் அதிகமாக காணப்படுது. ஏன்னு பார்த்திங்க அலுமினியம் தான் அதிகமாக காணப்படுது. இதனுடைய வினைப்படும் திறனும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதனால் சேர்ந்த நிலையிலே இது வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதனுடைய முக்கிய தாதுக்கள் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. அலுமினியத்துடைய முக்கிய தாதுக்கள்னா பார்த்திங்கன்னா பாக்சைட், கிரையோலைட், கொராண்டம். ஓகேங்களா? பாக்சைட்டுடைய வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா Al2O3 டாட் 2SiO2 டாட் அப்புறம் 2H2O. சரிங்களா? கிரையோலைட் அப்படிங்கிறது Al3 AlF6, கொராண்டம் அப்படின்னா Al2O3. சரிங்களா? அடுத்து அலுமினியத்தின் முக்கிய தாது பார்த்தீங்கன்னா பாக்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலுமினியத்திலே முக்கிய தாது அப்படின்னா இந்த பாக்சைட் தான். ஓகேங்களா? இத்தாதுவிலிருந்து தான் அலுமினியம் பிரித்தெடுக்குதல் வந்து 2 நிலைகளில் நடைபெறுதா சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முறை பார்த்தீங்க அப்படின்னா பாக்சைட்டை வந்து அலுமினாவாக மாற்றம் செய்தல் தான் பேயர் முறை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாக்சைட்டை வந்து அலுமினாவாக மாற்றம் செய்கிறது. இந்த முறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேயர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றுதல் வந்து 2 படிகளில் நடைபெறுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாக்சைட் தாது இருக்கு இல்லைங்களா, அந்த தாதுவை வந்து நல்ல தூளாக்கி சலவை சோடாவுடன் 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையத்தில் வந்து அந்த வெப்பநிலையில் வெப்பப்படுத்துகிறப்ப, அதாவது ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்துலையும் சேர்த்து வெப்பப்படுத்துகிறப்ப என்னாகும் அப்படின்னா சோடியம் மெட்டா அலுமினேட் வந்து உருவாகுது. இது ஃபஸ்ட்டு வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை வந்து நீரினால் நீர்க்க செய்கிறதுனால அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவாக உருவாகும். ஓகேங்களா? நீரினால் நீங்கள் நீர்க்க செஞ்சீங்க அப்படின்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு உருவாகும். இந்த வீழ்படிவை வந்து வடிகட்டி நன்கு கழுவி பின் 1000 டிகிரி, சரிங்களா, 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உலர்த்திட அலுமினா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்சைட் தாதுவை நல்ல தூளாக்கி சலவை சோடாவுடன் சேர்ந்து 150 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்துகிறீங்க. அப்போ வந்து சோடியம் மெட்டா அலுமினேட் உருவாகும். இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை வந்து நீரினால் நீர்க்க செய்கிறப்ப அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்படி உருவாகும். இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து வடிகட்டுறப்ப நன்கு 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உலர்த்திடப்ப அலுமினா வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2AlOH3 அப்படிங்கிறது 1000 டிகிரி செல்சியஸில் Al2O3 + 3H2O. ஓகேங்களா? இப்படி தான் வந்து அலுமினா வந்து கிடைக்குது. இப்போ இந்த அலுமினியாவை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இந்த அலுமினாவில் வந்து மின்னார் பகுப்பு மூலம் ஒடுக்கம் செய்வாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அலுமினியம் கிடைக்கும். இந்த முறையை தான் ஹால் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் முறையை வந்து பேயர் முறை, இந்த முறையை வந்து ஹால் முறை. சரிங்களா? அதாவது மின்னார் பகுப்பு கலனில் உருவாகின அலுமினாவை வந்து மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்க செஞ்சோம்னா நமக்கு வந்து அலுமினியம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதிர்மின் வாயிலும் ஆக்சிஜன் வந்து நேர்மின் வாயிலும் கிடைக்கும். இந்த ஆக்சிஜன் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபைட்டோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாறுது அப்படிங்கிறாங்க. அடுத்து எதிர்மின் வாயினா என்னன்னு பாருங்க. எதிர்மின் வாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி தான் எதிர்மின் வாயாக செயல்படும். நேர்மின் வாயில் பார்த்தீங்க அப்படின்னா உருகிய மின்பகுளியில் தொங்கவிடப்பட்ட கிராஃபைட் துண்டுகள் வந்து நேர்மின் வாயாக செயல்படும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மின்பகுளி. இதில் தூய அலுமினா ப்ளஸ் உருகிய கிரையோலைட் ப்ளஸ் ஃப்ளூஸ்பார், அதாவது இதெல்லாமே சேர்ந்தது மின்பகுளியின் உருக்கு வெப்பநிலையை குறிக்கும். இதனுடைய வெப்பநிலை பாருங்கள் 900 டிகிரி செல்சியஸ்லேருந்து 950 டிகிரி செல்சியஸாக இருக்கும். மின்னழுத்தம் வந்து 5லேருந்து 6 வோல்ட் கொடுக்கணும். ஒட்டுமொத்த வினை பார்த்தீங்க அப்படின்னா 2Al2O3 இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 4Al அலுமினியம் கிடைக்கும் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து வெளியேறும். சரிங்களா? இப்படித்தான் மின்னர் தான். இந்த இரும்பு பாத்திரம் வந்து எதிர்மின் வாயாக செயல்படும். இந்த கிரையோலைட் இது வந்து நேர்மின் வாயாக செயல்படும். ஓகேங்களா? இந்த உருகிய அலுமினியம் வந்து கீழ்ப்பகுதியில் நமக்கு கிடைக்கும். இப்படி தான் ஹால் முறையில் வந்து அலுமினியம் வந்து பிரித்தெடுக்க கிடைக்குது. சரிங்களா? இதனுடைய இந்த அலுமினியத்துடைய இயற்பண்புகள்லாம் என்னென்னு பாருங்கள். இது வெள்ளியை போன்று வெண்மையான உலோகமாக இருக்கும். லேசான அடர்த்தி குறைந்த உலோகம். தகடாக அடிக்கலாம், கம்பியாகவும் நீட்டலாம். இது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும். இதனுடைய உருகுநிலை பார்த்தீங்க அப்படின்னா 660 டிகிரி செல்சியஸ். பளபளப்பான ஒளிரும் தோற்றம் கொண்டதாக இதை வந்து மாற்ற இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதனுடைய வேதிப்பண்புகள் என்னன்னு பாருங்கள். காற்றுடன் வினை. உலர்ந்த காற்றுடன் இந்த அலுமினியம் வந்து வினை புரியாது. 800 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அலுமினியம் வந்து காற்றுடன் வினைபுரிந்து ஆக்சைடு மற்றும் நைட்ரேட்டுகளை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4 அலுமினியம் + 3O2 சேர்ந்து அலுமினியம் ஆக்சைடு Al2O3 2 Al2O3 கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் அலுமினியமும் நைட்ரஜனோட சேர்ந்து
நைட்ரேட்டுகளை வந்து உருவாக்கும். அதாவது அலுமினியம் நைட்ரேட்டுகளை உருவாக்கும். 2AiN அலுமினியம் நைட்ரேட் வந்து உருவாகுது. சரிங்களா? இப்படி தான் வந்து அது காற்றுடன் வினைபுரியுது. இதே நீருடன் எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்கள். இந்த அலுமினியம் வந்து நீருடன் வந்து வினைபுரியாது. ஆனால் நீராவியுடன் செஞ்சுடேற்றிய அலுமினியம் வந்து வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைடையும் ஹைட்ரஜனையும் கிடைக்கும் அப்படிங்க உருவாக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது 2Al + 3H2O இது வினைபுரிஞ்சு என்ன ஆகுனா Al2O3 அலுமினியம் ஆக்சைடு உருவாகுது. அப்புறம் ஹைட்ரஜன் வாயு வந்து வெளியேறுது, அதாவது 3H2. அப்புறம் காரங்களுடன் எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. காரங்களுடன் அலுமினியம் வினைபுரிந்து அலுமினேட்டுகளை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2Al + Na 2NaOH + 2H2ஓட சேர்ந்து இந்த Na2NaAlO2 அப்புறம் வந்து 3H2 அதாவது அலுமினேட் வந்து இது உருவாகுது. அப்புறம் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அமிலங்களுடன் எப்படி அமிலங்களுடன் வினைபெறுங்க. நீர்த்த மற்றும் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் அலுமினியம் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2Al + 6HClோட சேர்ந்து 2AlCl3 + 3H2 வாயு வந்து ஹைட்ரஜன் வாயு வந்து வெளியேறுது அலுமினியம் குளோரைடோட. இப்போ அந்த அலுமினியம் பார்த்திங்க அப்படின்னா நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்துடன் ஹைட்ரஜன் வாயுவையும் அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவையும் வந்து வெளியிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2Al + 3H2SO4 வந்து Al2SO4 3ஆவும் ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுது நீர்த்த அமிலத்தோட வினைபுரியறப்ப. அதே வந்து அடர் அமிலத்தை கந்தக அமிலத்தோட வினைபுரியப்ப அடர் சல்ஃபூரிக் அமிலத்தோட வினைபுரியறப்ப 2Al + 6H2SO4 இது வினைபுரிஞ்சு Al2SO4 3 வந்து அலுமினியம் சல்ஃபேட் உருவாகுது. ப்ளஸ் 6H2O ப்ளஸ் 3SO2 இதுவெல்லாம் உருவாகுது. சரிங்களா? இது ஒவ்வொன்றும் கூடயும் ஒவ்வொன்றும் வினைபுரிஞ்சு என்னென்ன கொடுக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் 1 மார்க்கில் கேட்பாங்க. இதில் தெரிந்து கொள்ள பாருங்க. நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோடு வினைபுரிவதில்லை. மாறாக அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாதல் அதனுடைய வினைபடும் திறன் வந்து தடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அலுமினியம் வந்து ஒரு சிறந்த ஒடுக்கி அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பாருங்க. அலுமினியம் பவுடரும் இரும்பு ஆக்சைடும் பட்ட கலவையை வந்து சூடாக்கும் போது இரும்பு ஆக்சைடு இரும்பாக ஒடுக்கப்படும். இந்த வினையத்தான் வந்து அலுமினிய வெப்ப ஒடுக்க வினை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது Fe2O3 + 2Al வந்து சேர்ந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 2Fe + Al2O3 + வெப்ப ஆற்றல் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இதனுடைய பயன்பாடுகள்லாம் என்னன்னு பாருங்க. வீட்டு பாத்திரங்கள் செய்ய பயன்படுது, மின்கம்பி செய்ய பயன்படுது, விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்களை செய்ய இது வந்து பயன்படுது. சரிங்களா? அடுத்து தாமிரத்தினுடைய உலோகவியல் என்னன்னு பாருங்க. ரோமானியர்களால் இவ்வுலோகம் வந்து குப்ரம் என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? எது வந்து குப்ரம் அழைக்கப்பட்டுச்சுன்னா தாமிரம். ஓகேங்களா? ஏனெனில் சைப்ரஸ் என்னும் தீவிலிருந்து எடுக்கப்பட்டதால இது வந்து இவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது தனித்தோ சேர்ந்தோ காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய முக்கியமான தாதுக்கள்லாம் என்னன்னு பாருங்க. காப்பர் பைரைட் அதாவது CuFeS2, குப்ரைட் அல்லது ரூபி காப்பர் Cu2O, அடுத்து காப்பர் கிளான்ஸ் Cu2S. ஓகேங்களா? காப்பரின் முக்கிய தாது பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் பைரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. 76% வந்து தாமிரம் இத்தாதுவிலிருந்து பெறப்படுறதா சொல்றாங்க. தாமிரம் பிரித்தெடுத்தல் வந்து கீழ்கண்ட நடைபெறும். ஓகேங்களா? காப்பரினுடைய முக்கிய தாது காப்பர் பைரைட். இதில் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 76% தாமிரம் வந்து இத்தாதுவில் இருந்து பெறப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாதுல இருந்து தான் 76% தாமிரம் வந்து பெறப்படுது. இப்போ தாமிரத்தை எப்படி பிரித்து எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தாதுவை வந்து செறிவூட்டணும் அப்படிம்பாங்க. அதாவது தூளாக்கப்பட்ட தாதுவானது நுரை மிதப்பு முறையில் ஃபர்ஸ்ட் செறிவூட்டம் செய்யப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வறுத்தெடுத்தல். அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது ஆக்சிஜன் முன்னிலையில் வறுக்கப்படும். அதனால ஈரம் மற்றும் ஆவியாகும் மாசுகள் எல்லாமே நீக்கப்படும். அப்புறம் சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் மற்றும் ஆன்டிமனி போன்ற ஆக்சைடுகளாக மாறி நீக்கப்படும். அப்புறம் காப்பர் பைரைட்டானது காப்பர் இரும்பு சல்ஃபைடுகளாக பகுதியளவு மாற்றம் அடையும். அதை தான் இங்கே ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாருங்க. 2SeFeS2 + O2 சேர்ந்து வினைபுரிஞ்சு காப்பர் சல்ஃபைடாக மாறும், காப்பர் பைரைட்டு. ஓகேங்க? காப்பர் இரும்பு சல்ஃபைடாக மாறும். Cu2S + FeS + SO2 வெளியேறும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உருக்கி பிரிக்கணும். இதை வந்து இந்த மாதிரி கிடைச்சதை வந்து மறுபடியும் வறுக்கப்பட்ட தாதுவானது தூளாக்கப்பட்ட கார்பன் மற்றும் மணலுடன் சேர்ந்து மறுபடியும் சூடேற்றும் போது மாட்டியும் கசடும் உருவாகும். இந்த கசடை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது Cu2FeS Fe + FeS உருவாகும். ஓகேங்களா? அடுத்தது பெசிமர் ஆக்குதல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பெசிமர் ஆக்குங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தாமிரம். உருகிய மாட்டியை வந்து பெசிமர் மாற்று உலையில இட்டு சூடேற்றும் போது கொப்பள காப்பர் வந்து உருவாகும். மாட்டியில் உள்ள இரும்பு சல்ஃபைடு வந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து இரும்பு ஆக்சைடாக மாறுது. இவை சிலிக்காவுடன் சேர்ந்து கசடாக மாறும். இப்படி தான் வந்து பிரிப்பாங்க. சரிங்களா? இதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2FeS 3O2
2FeO ப்ளஸ் 2SO2 இது வந்து இரும்பு ஆக்சைடாக மாறும். அப்புறம் FeO மறுபடியும் சிலிக்கன் ஆக்சைடு கூட சேர்ந்து SiO2 சேர்ந்து FeSiO2 மாறும். SY3 கசரா வெளியேறும், இரும்பு சிலிக்கேட்டாக வெளியேறும். சரிங்களா? அப்புறம் இதே பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் வந்து ஆக்சிஜனுடன் சேர்ந்து காப்பர் ஆக்சைடாகவும் C2Oவும் SO2 மாறும். இந்த C2Oவும் ப்ளஸ் C2Sவும் சேர்ந்து காப்பர் வந்து தனியாக பிரிக்கும், கொப்பளா காப்பர் வந்து கிடைக்கும். அது அப்புறம் சல்ஃபைடை ஆக்சைடு வாயுவையும் இது வந்து வெளியேற்றும். சரிங்களா? இதை எப்படி தூய்மையாக்கலாம் அப்படின்னு பாருங்கள். 98% வந்து காப்பரும் 2% வந்து மாசுகளும் உள்ள கொப்பளா காப்பர் வந்து மின்னார் பகுத்தல் செய்வதன் மூலமாக வந்து மிக தூய்மையான உலோகம் வந்து பெறலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த மின்னார் பகுத்தல் முறையில் எப்படி தூய்மை செய்யலாம்னு பாருங்கள். எதிர்மின் வாயு தூய மெல்லிய காப்பர் தகடு வந்து எதிர்மின் வாயாக இருக்கும். நேர்மின் வாயு வந்து மாசு கலந்த காப்பராக இருக்கும். மின்பகுளி பாருங்க, கந்தக அமிலமும் கலந்த காப்பர் சல்ஃபேட் வந்து மின்பகுளின் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது தூய காப்பர் வந்து எதிர்மின் முனையிலும் மாசுக்கள் வந்து நேர்மின் முனையிலும் கிடைக்கும். அப்போ நேர்மின் வாயு படியும் மாசுக்கள் வந்து ஆனோடு மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தூய காப்பர் வந்து எதிர்மின்ல கிடைக்கும், நேர்மின் முனையில வந்து மாசுக்கள் கிடைக்கும். இந்த மாசுக்களை தான் வந்து ஆனோடு மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த தாமிரத்தினுடைய இயற்பண்புகள் என்னென்னு பாருங்க. இது செம்பழுப்பு நிறமுள்ள உலோகம். இது பளபளப்பும் அதிக அடர்த்தியும் கொண்டது. இதனுடைய உருகுநிலை பார்த்தீங்கன்னா 1356 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? அடுத்து தாமிரத்தினுடைய வேதி பண்புகள் என்னென்னு பாருங்க. காற்றுடனும் ஈரப்பதத்துடனும் எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. தாமிரம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஈரப்பதத்துடன் வினைபுரிந்து பச்சை நிற காப்பர் கார்பனேட்டு படலத்தை வந்து உருவாக்கும். அதே ஈக்குவேஷனில் பாருங்கள். 2Cu + O2 + CO2 + H2ஓட சேர்ந்து என்ன உருவாகும்? CeCO3 CuOH2 வந்து உருவாகுது. இதே வந்து இந்த தாமிரம் வெப்பத்தோட எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. வெவ்வேறு வெப்பநிலைகளில் தாமிரம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து இருவேறு ஆக்சைடுகளை உருவாக்கும். அதுதான் காப்பர் ஆக்சைடு, குப்பர் ஆக்சைடு. ஓகேங்களா? குப்ரிக் ஆக்சைடு, குப்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க இதை. அதாவது காப்பர் ஆக்சிஜனுடன் சேர்ந்து 1300 கெல்வினை விட கம்மியாக இருக்கிறப்ப குப்ரிக் ஆக்சைடு உருவாகும். அதாவது கருப்பு நிறத்தில் கிடைக்கும். இது வந்து 2CuOன்னு சொல்லுவாங்க. இதே தாமிரம் வந்து ஆக்சிஜனுடன் 1370 கெல்வினை விட அதிகமாக வெப்பநிலை இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா குப்ரஸ் ஆக்சைடு உருவாகும். அதைத்தான் வந்து 2Cu2O அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிவப்பு நேரத்தில் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து அமிலங்களுடன் எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் H2SO4 வினைபுரியுது. எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. காற்றில்லா சூழ்நிலையில் தாமிரம் பார்த்தீங்க அப்படின்னா நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் H2SO4 அமிலங்களுடன் வந்து இது வந்து வினைபுரியாது. ஆனால் காற்றின் முன்னிலையில் பார்த்தீங்கன்னா அமிலத்துல கரைகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2Cu + 4HCl + O2 சேர்ந்து 2CuCl2 + 2H2O கிடைக்குது. இதே Cu + 2H2SO4 சேர்ந்து CuSO4 சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கும், ப்ளஸ் நீரும் கிடைக்குது. சரிங்களா? இதே நீர்த்த HNO3யோட எப்படி வினைபுரியுன்னு பாருங்க. இது வந்து நீர்த்த HNO3யோட வினைபுரிந்து நைட்ரிக் ஆக்சைடு வாயுவை வந்து வெளியேற்றுதுன்னு சொல்றாங்க. அதாவது 3Cu + 8HNO3 it is equal to 3CuNO3 + 2NO நைட்ரிக் ஆக்சைடு வந்து வெளியேறுது, ப்ளஸ் நீரும் கிடைக்குது 4H2O. அடுத்து பார்த்தீங்கன்னா குளோரினுடன் எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. தாமிரம் பார்த்தீங்கன்னா குளோரினுடன் வினைபுரிந்து காப்பர் 2 குளோரைடு வந்து கிடைக்கும். CuCl2 சேர்ந்து CuCl2 கிடைக்குது. அடுத்து காரத்துடன் வினை. இது வந்து தாமிரம் பார்த்தீங்கன்னா காரத்தினால எந்த விதமான பாதிப்பும் அடையிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதனுடைய பயன்கள்லாம் என்னன்னு பாருங்க. மின் கம்பிகளையும் மின் உபகரணங்களையும் உருவாக்க பயன்படுது. கலோரிமீட்டர், பாத்திரங்கள், நாணயங்கள் போன்றவற்றை தயாரிக்க பயன்படுது. மின்முலாம் பூச பயன்படுது. தாமிரத்தினால தான் மின்முலாம் பூச பயன்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோடு கலந்து உலோக கலவையாக்கி நாணயங்கள் மற்றும் அணிகலன்கள் உருவாக்க இதை வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பின் உலோகவியல் அப்படிங்கிறத பார்க்குறோம். இரும்பை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அலுமினியத்திற்கு அடுத்தா வந்து இந்த இது இங்கே அதிகமாக பூமியில் கிடைக்கக்கூடிய ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு உலோகம் பார்த்தீங்கன்னா இரும்பு தான். இயற்கையில் இது ஆக்சைடு மற்றும் சல்ஃபைடு கார்பனேட்டுகளாக கிடைக்கின்றன. இதனுடைய முக்கிய தாதுக்கள்லாம் என்னென்னு பாருங்கள். ஹேமடைட், மேக்னடைட், இரும்பு பைரைட்டு. ஹேமடைட் உடைய வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா Fe2O3. மேக்னடைட் பார்த்தீங்க அப்படின்னா Fe3O4. இரும்பு பைரைட் பார்த்தீங்கன்னா FeS2. சரிங்களா? இரும்பினுடைய முக்கிய தாது பார்த்தீங்க அப்படின்னா ஹேமடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது Fe2O3. ஓகேங்களா? இது வந்து எப்படி கிடைக்குது இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள், தூய்மைப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். புவியீர்ப்பு முறையில் ஃபஸ்ட்டு வந்து அடர்ப்பிக்கணும். தூளாக்கப்பட்ட தாதுவை வந்து சீராக ஓடும் நீரில் கழுவுறப்ப இந்த லேசான தனிமங்கள் எல்லாமே நீரில் அடித்து செஞ்சிடும். கனமான இரும்பு மட்டும் அடியில் தங்கும். சரிங்களா? கனமான தாதுக்கள் எல்லாமே கீழே படியும். அதுக்கப்புறம் மற்றும் காற்றில்லா சூழலை வந்து வறுத்தெடுக்கணும். இதை அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை வந்து அளவான
காற்றில் உலையில் வந்து சூடேற்றும் போது ஈரப்பத வெளியேகும். அப்புறம் சல்ஃபர், ஆர்சனிக், பாஸ்பரஸ் மற்ற மாசுக்கள் எல்லாமே வந்து ஆக்சிஜனேற்றம் அடையும். அப்புறம் ஊது உலையில் வந்து உருக்கி ஃபஸ்ட்டு பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. வறுக்கப்பட்ட தாதுவை வந்து கல்கரி, சுண்ணாம்பு கல் இவற்றை வந்து 8:4:1 என்ற விகிதத்தில் எடுத்துக்கொண்டு, அதாவது வறுக்கப்பட்ட தாது, கல்கரி, சுண்ணாம்பு கல் இந்த மூணையுமே வந்து 8:4:1 அப்படிங்கிற விதத்தில் எடுத்துட்டு உலையின் மேலுள்ள கிண்ணக்கூம்பு வழியாக அனுப்பி செலுத்தப்படும். உலையில் 3 முக்கிய பகுதி இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். இப்போ இந்த கீழ் பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த கீழ் பகுதி தான். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பகுதியில் வெப்பநிலை வந்து 1500 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இது வெப்ப காற்றுடனுடன் தாது கலவையை சேர்க்கும் போது ஆக்சிஜனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாற ஆரம்பிக்கும். அதாவது கார்பன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து 1500 டிகிரி செல்சியஸில் கார்பன் டை ஆக்சைடாக மாறும். அப்புறம் வெப்ப ஆற்றலையும் வெளியிடும். சரிங்களா, இந்த அடிப்பகுதி வந்து வெப்ப ஆற்றலை வந்து வெளியிட்டு இருக்கும். அப்புறம் கார்பன் டை ஆக்சைடையும் வெளியிடும். இவ்வினையிலிருந்து தான் வந்து வெப்ப ஆற்றல் வெளியாகிறதுனால இதை வந்து ஒரு வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நடக்கக்கூடிய வினை வந்து ஒரு வெப்ப உமிழ் வினை. சரிங்களா, இந்த நடுப்பகுதியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த நடுப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் மோனாக்சைடாக ஒடுக்கமடையும். ஓகேங்களா, அதாவது CO2+Cங்கிறது 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கார்பன் மோனாக்சைடாக வெளியிடும். இங்கே வெப்பாற்றல் வெளிப்படும். சரிங்களா, இந்த இதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சுண்ணாம்புகள் சிதைந்து கால்சியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் உருவாக்கும். அப்போ சுண்ணாம்புகள் சிதைந்து கார்பன் டை ஆக்சைடையும் கால்சியம் ஆக்சைடையும் கொடுக்கும். சரிங்களா, மேற்கண்ட இந்த இணைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். கீழே உருவாகுது இல்லைங்களா அந்த வெப்பம், இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வந்து ஒரு வெப்பம் உருவாகுது இல்லைங்களா, இந்த வெப்பம் தான் இங்கே எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த நடுப்பகுதியில் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். சரிங்களா, இங்கே வெப்பம் எடுத்துக்கொள்ளப்படுறதுனால இந்த வினையை வந்து வெப்பம் கொள்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, கால்சியம் ஆக்சைடும் மணலுடன் சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட்டை வந்து உருவாக்கும். CaO+SiO2 CaSiO3 வந்து உருவாகும். கால்சியம் சிலிக்கேட் வந்து உருவாகுது இந்த இடத்துல தான். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பகுதின்னு பாருங்க. இதனுடைய மேற்பகுதி ஒடுக்கும் மண்டலம். இப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஃபெர்ரிக் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடோட சேர்ந்து இரும்பாக ஒடுக்கமடையும். அதாவது இரும்பும் கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். இரும்பும் கிடைக்கும். சரிங்களா, இரும்பும் கார்பன் டை ஆக்சைடு Fe2O3 + 3CO 400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 2Fe 3CO2 கிடைக்கும். கசடை நீக்கிய பிறகு உருகிய இரும்பானது உலையின் அடியில் கிடைக்கும். இவ்விரும்பு மீண்டும் உருக்கப்பட்டு விதவிதமான அச்சில் சேர்க்கப்பட்டு கிடைக்கிறதுனால இந்த இரும்பை வந்து வார்ப்பிரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதனுடைய பயன்கள்லாம் என்னன்னு பாருங்க. இது வந்து ஒரு பளபளப்பான உலோகம், சாம்பல் வெள்ளை நிறமுடையது, இழுவிசை, தகடாக்கும் தன்மை மற்றும் கம்பியாக்கும் தன்மையை வந்து இது பெற்றிருக்கும். இதை வந்து காந்தமாகவே மாற்ற இயலும். சரிங்களா, இதனுடைய வேதி பண்புகள் என்னன்னு பாருங்க. காற்றுடன் இரும்பு எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. காற்றுடன் வினை, இரும்பு காற்றுடன் சுடேற்றும் போது வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடு உருவாகுது. அதாவது Fe+2O2 சேர்ந்து Fe3O4, அதாவது கருப்பு நிறமாக கிடைக்கும். இதே ஈரக்காற்றுடன் எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. இரும்பானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பழுப்பு நிற நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடை வந்து உருவாக்குது. இந்த சேர்மத்தை தான் வந்து துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்நிகழ்ச்சி தான் துருப்பிடித்தல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த துருப்பிடித்தலுக்கு ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. Fe+4Fe+3O2 + XH2O சேர்ந்து 2Fe2O3 .XH2O உருவாகுது. இதுதான் துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இரும்பு துருப்பிடிக்குதுங்களா, இதனால தான். ஓகேங்களா, அடுத்தது நீராவியுடன் வினை எப்படி புரியுதுன்னு பாருங்க. செஞ்சூடேற்றிய இரும்பின் மீது நீராவியை பாய்ச்சும் போது மேக்னெட்டிக் ஆக்சைடு வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது Fe4H2O சேர்ந்து Fe3O4 4H2. இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த வினையெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, 1 மார்க்கில் ரொம்ப முக்கியம். இரும்பு பார்த்தீங்கன்னா குளோரைடுன்னு சேர்ந்து ஃபெர்ரிக் குளோரைடு கொடுக்கும். அதாவது 2Fe + 3SCl2 சேர்ந்து 2FeCl3 ஃபெர்ரிக் குளோரைடு உருவாகுது. இதே அமிலங்களுடன் சேர்ந்து எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். இரும்பு வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரிகிறது ஹைட்ரஜன் வாயுவை தரும். ஓகேங்களா, அதே சமயம் H2SO4 வினைபுரிஞ்சு ஹைட்ரஜன் வாயுவை தருது. Fe+2HCl சேர்ந்து FeCl2 + H2. அதே FeH2SO4 சேர்ந்து FeSO4 + H2 ஹைட்ரஜன் வாயு வந்து கிடைக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அமிலங்களுடன் வினைபுறப்ப இரும்பு வந்து ஹைட்ரஜன் வாயுவை கிடைக்கும். இதே நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் வினை, இது 6வது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. நைட்ரிக் அமிலத்துடன் வினை. அப்போ நைட்ரிக் அமிலத்துடன் வந்து இரும்பை வந்து குளிர்ந்த நிலையில் வினைபுரிந்து ஃபெர்ரஸ் நைட்ரேட் வந்து உருவாகுது. 4Fe + 10HNO3 இது என்ன கிடைக்குது அப்படின்னா 4FeNO3 + NH4NO3 + 3H2O. இதே அடர் கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்ரிக் சல்ஃபேட்டை வந்து கிடைக்குது. இது வந்து ஃபெர்ரஸ் நைட்ரேட்டை கொடுக்குது. இது வந்து ஃபெர்ரிக் சல்ஃபேட்டை வந்து உருவாக்குது.
2Fe + 6H2SO4 சேர்ந்து Fu2SO4 3 + 3SO2 + 6H2O கிடைக்குது. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து 7வது பாயிண்ட். நீர்த்த நைட்ரிக் அமிலம், அடர் நைட்ரிக் அமிலம். நீர்த்த நைட்ரிக் அமிலத்தில் ஃபெரஸ் நைட்ரேட் உருவாகுது. அடர் நைட்ரிக் அமிலத்தில் ஃபெர்ரிக் சல்ஃபேட் வந்து உருவாகுது. சரிங்களா, அப்போ அடர் நைட்ரிக் அமிலத்தில் இரும்பை அமிழ்த்தும் போது இரும்பு ஆக்சைடு படலம் உருவாவதால் இரும்பு வந்து தன் திறனை வந்து இழக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து இரும்பினுடைய வகைகள், பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். இரும்பை வந்து வார்ப்பிரும்புன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து 2% to 4% கார்பனுடைய இரும்பு தான் வந்து வார்ப்பிரும்பு. ஸ்டவ்வு, கழிவுநீர் குழாய்கள், ரேடியேட்டர்கள், கழிவுநீர் சாக்கடை மூடிகள், இரும்பு வேலிகள் ஆகியவற்றை உருவாக்க இந்த வார்ப்பிரும்பு வந்து பயன்படுது. இதே எஃகு பார்த்தீங்கன்னா 0.25%, 0.25% முதல் 2% வந்து கார்பனுடைய இரும்பு. இது வந்து கட்டிட கட்டுமானங்கள், எந்திரங்கள், மின்கடத்து கம்பிகள், டிவி கோபுரங்கள் மற்றும் உலோக கலவைகள் ஆகியவற்றை வந்து உருவாக்க இது வந்து பயன்படுது. சரிங்களா, அடுத்து தேனிரும்பு பாருங்க, 0.25% விட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய இரும்பு. அந்தளவுக்கு கார்பனுடைய இரும்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பிச்சுருள், மின்காந்தங்கள் மற்றும் நங்கூரம் இவற்றையெல்லாம் தயாரிக்க வந்து இது பயன்படுதா சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உலோக கலவைகள் பார்க்கணும். இப்போ ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்த்தோம். இரும்பு, அலுமினியம் இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்தோம் இல்லைங்களா. தாமிரம் இந்த மாதிரிலாம் தனித்தனியாக பார்த்தாங்களா. இப்போ வந்து உலோக கலவைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். உலோக கலவைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் வந்து சேர்ந்த கலவையை தான் வந்து சேர்ந்த ஒருபடித்தான கலவையை தான் வந்து உலோக கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்டது. இப்போ இரும்பும் தாமிரமோ இல்லை தாமிரமும் அலுமினியமோ இந்த மாதிரி சேர்ந்த கலவைகளை தான் வந்து உலோக கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உலோக கலவையினுடைய பண்புகள் அதன் உள்ளடங்கிய உலோகத்தின் பண்புகள்லேருந்து மாறுபடும். இப்போ ஒரு தாமிரமும் இரும்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாமிரத்தையும் இரும்புத்தையும் சேர்றப்ப அது ஒரு பண்பு இருக்கும். ஓகேங்களா, இரும்புடைய பண்பு வேற, தாமிரத்தினுடைய பண்பு வேற. ஆனால் அது ரெண்டையும் சேர்க்கிறப்ப அது ஒரு விதமான பண்பாக இருக்கும். அப்போ அந்த உலோகத்தினுடைய பண்புல இருந்து இது வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தூய தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா மிக மென்மையான உலோகம். அதோடு சிறிதளவு காப்பரை சேர்க்கும் பொழுது அது வலிமையாகவும் பயன்பாடும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து ரசக்கலவை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரசக்கலவை என்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவை தான் வந்து ரசக்கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்களுக்கும் நேர்மின் சுமை கொண்ட உலோக அயனிகளுக்கும் இடைப்பட்ட நிலைமின் கவர்ச்சி விசையால் விளையும் உலோக பிணைப்பின் மூலம் இக்கலவைகள் வந்து உருவாகுதா சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் டின் ரசக்கலவை. இது வந்து பற்குழிகள்லாம் அடைக்க பயன்படுவாங்க. நம்ம சொத்தப்பல்லாம் இருந்துச்சுன்னா அதை அடைக்கிறதுக்கு ஒரு இது யூஸ் பண்ணுவாங்களா, அதைத்தான் வந்து ரசக்கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த உலோக கலவைகள்லாம் உருவாகிறதுக்கு காரணங்கள் என்னன்னு பாருங்க. நிறம் மற்றும் வடிவங்களை வந்து மாற்றி அமைக்கவும், வேதி பண்புகளை மாற்றி அமைக்கவும், உருகு நிலையை வந்து குறைக்கவும், கடினத்தன்மை மற்றும் இழுவிசையை வந்து அதிகரிக்கவும், மின்தடையை அதிகரிக்கவும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா, அடுத்து உலோக கலவைகளை வந்து உருவாக்கும் முறைகள் என்னென்னு பாருங்க. உலோகங்களை உருக்கி சேர்த்தல். அதை எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா ஜிங்க் மற்றும் காப்பரை உருக்கி சேர்த்தல் மூலம் பித்தளை வந்து உருவாகுது. இந்த மாதிரி உருக்கி சேர்க்கறதுனால இது வந்து உலோகம் உருவாகுது. அதைத்தான் வந்து பித்தளைம்பாங்க. ஜிங்கும் காப்பரையும் சேர்த்துனீங்கன்னா அதுதான் பித்தளை. சரிங்களா, நன்கு பகுக்கப்பட்ட உலோகங்களை அழுத்தி சேர்க்கிறது. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா மர உலோகம். இது காரியம், வெள்ளியம், பிஸ்மத் மற்றும் காட்மியம் தூள் போன்றவற்றை உருக்கி சேர்த்த கலவை தான் வந்து மர உலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திடக்கரைசல்களான உலோக கலவை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உலோக கலவைகள் எல்லாமே வந்து திடக்கரைசல்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, செறிவு நிறைந்த உலோகம் வந்து கரைப்பானாக இருக்கும். அதாவது இந்த உலோக கலவையில் பார்த்தீங்கன்னா எந்த உலோகம் வந்து அதிகமாக இருக்குதோ அதை வந்து கரைப்பான்னு சொல்லுவாங்க. கம்மியாக இருக்கிறத வந்து கரைப்பொருள்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ எடுத்துக்காட்டாங்க பார்த்தீங்கன்னா பித்தளையில் பார்த்தீங்க அப்படின்னா உலோக கரைசலில் ஜிங்க் என்பது கரைப்பொருள், காப்பர் என்பது கரைப்பான். ஏன்னா காப்பர் வந்து அதிகமாக காணப்படுது, அதனால அது கரைப்பான். ஜிங்க் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து கரைப்பொருள். சரிங்களா, இப்போ இந்த உலோக கலவைகளுடைய வகைகள் என்னன்னு பாருங்க. இரும்பின் பங்கை பொறுத்து உலோக கலவையை 2ஆக பிரிக்கிறாங்க. அது ஃபெரஸ் உலோகக்கலை, ஃபெரஸ் இல்லா உலோக கலவை அப்படின்னு. இதில் இரும்பினுடைய முக்கிய பங்கு அதாவது ஃபெரஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு தான் முக்கிய பங்காக இருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பு, நிக்கல், இரும்பு கலவை இது எல்லாமே வந்து ஃபெரஸ் உலோக கலவை. அதே ஃபெரஸ் இல்லாத உலோக கலவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இரும்பின் முக்கிய பங்களிப்பு வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா அப்படின்னா அலுமினிய கலவை, காப்பர் கலவை இது எல்லாமே ஃபெரஸ் இல்லாதது. சரிங்களா, அடுத்து காப்பர் கலவை, இரும்பு அற்றது எப்படி இருக்குன்னு பாருங்க. கலவைகள் பித்தளை, காப்பர், ஜிங்க் இது வந்து இதனுடைய பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா மின் இணைப்புகள், பதக்கங்கள், அலங்கார பொருட்கள், கடின உபகரணங்கள் தயாரிக்க பயன்படும். இதே வெண்கலம், காப்பரும் டின்னும்
சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகள் தயாரிக்க இது வந்து பயன்படுது. இதே அலுமினிய கலவை இது வந்து இரும்பு அற்றது. எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்க. டியூரா அலுமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுமினியம், மெக்னீசியம், Mn, காப்பர். ஓகேங்களா. விமானத்தின் பகுதிகள், ப்ரெஷர் குக்கர்லாம் தயாரிக்க பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்னீலியம், அலுமினியம், மெக்னீசியம், விமானத்தின் பகுதிகள், அறிவியல் உபகரணங்கள் தயாரிக்க பயன்படுது. சரிங்களா. அடுத்து இரும்பு கலவையா என்னென்னு பாருங்க. துருப்பிடிக்காத இரும்பு, கார்பன், நிக்கல், குரோமியம், பாத்திரங்கள் வெட்டும் கருவிகள், வாகன உதிரிப்பாகங்கள் தயாரிக்க பயன்படுது. நிக்கல் இரும்பு, கார்பன், நிக்கல், கம்பிகள், விமானத்தின் உதிரிப்பாகங்கள், உந்திகள் தயாரிக்க இது வந்து பயன்படுது. சரிங்களா. இப்போ உலோக அரிமானம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வேதிவினைகள் அல்லது மின் வேதிவினைகள் மூலம் சுற்றுச்சூழலோடு வினைபுரிந்து படிப்படியாக நடக்கும் உலோகத்தின் சிதைவைத்தான் வந்து உலோக அரிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இயற்கையான நிகழ்வு. இதில் உலோகமானது ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு மற்றும் அல்லது சல்ஃபைடாக மாறித்தான் தன் உலோகத்தன்மையை வந்து இழக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. துரு என்பது பார்த்தீங்க அப்படின்னா நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு, அதாவது Fe2O3.X என வேதியியல் முறையில் அழைக்கப்படும். துருப்பிடித்தல் என்பது பார்த்தீங்கன்னா இரும்பின் புறப்பரப்பில் செம்பழுப்பு நிறைய நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு உருவாக்குறது தான் வந்து துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இப்போ உலோக அரிமானத்தினுடைய வகைகள் என்னென்னு பாருங்க. உலர் அரிமானம், வேதிமுறை அரிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈரப்பதமே இல்லாத நிலையில நடைபெறக்கூடிய இந்த அரிமானத்தை தான் வந்து உலர் அரிமானம் சொல்லுவாங்க. இந்நிகழ்வில் அரிக்கும் திரவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அல்லது வாயுக்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு, H2SO, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இது எல்லாமே வந்து அதிக வெப்பநிலையில உலோகத்தின் மேல் வினைபுரிந்து மாற்றம் நடைபெறும். சரிங்களா. இவை அனைத்திலும் ஆக்சிஜனானது வேதியியல் முறைப்படி அதிக அளவில் வினைபுரியும் வாயுவாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஈரநிலை அரிமானம் அல்லது மின் வேதியியல் நிலை அரிமானம் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. ஈரப்பதத்தால் நடைபெறக்கூடிய அரிமான நிகழ்வு தான் வந்து ஈரநிலை அரிமானம்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா உலோகம் வந்து நீர் அல்லது உப்பு கரைசலுடன் அல்லது அமிலங்காரங்களுடன் மின் வேதிவினை புரிந்து அரிமானத்தை உருவாக்கும். சரிங்களா. இந்த மாதிரிலாம் தான் அரிமானம் எல்லாமே நடைபெறும். இப்போ இந்த அரிமானத்தை வந்து தடுக்கக்கூடிய முறைகள் என்னென்னு பாருங்க. ஏன்னா அரிமானம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த உலோகத்தை நம்ம பயன்படுத்த முடியாது இல்லைங்களா. அப்போ அதுக்குரிய தடுக்கக்கூடிய முறைகள் என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உலோக கலவையாக்கல் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்துவாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலோகங்களை ஒன்றோடு ஒன்று கலந்து கலவையாக்கல் மூலம் அரிமானத்தில் வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பு தயாரிக்கிறது வந்து இந்த மாதிரி தான். அதே வந்து புறப்பரப்பை பூசுதல், அதனுடைய மேற்பரப்பை வந்து பூசுறதுனால அரிமானத்தை வந்து தடுக்கலாம். என்னென்ன வகைகள்னு பாருங்க. உலோகத்தின் மீது பாதுகாப்பு கலவை பூசுதல் அரிமானத்தை தடுக்கும்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் வகை பார்த்தீங்க அப்படின்னா நாகமுலாம் பூசுதல் அப்படிம்பாங்க. அதாவது இரும்பின் மீது துத்தநாக மின்முலாம் பூசுவதற்கு நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மின்முலாம் பூசுதல் அப்படின்னா ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகத்தின் மீது மின்சாரத்தின் மூலம் மின்முலாம் பூசுறதுக்கு பேர் தான் மின்முலாம் பூசுதல். மின்சாரத்தின் மூலம் பூசுறதுக்கு பேர் தான் மின்முலாம் பூசுதல்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஆனோடாக்கள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. உலோகத்தினுடைய புறப்பரப்பை பார்த்தீங்க அப்படின்னா மின் வேதி வினைகள் மூலம் அரிமான எதிர்ப்புள்ளதாய் மாற்றக்கூடிய நிகழ்வு தான் வந்து ஆனோடாக்கள். அதாவது உலோகத்தினுடைய மேற்பரப்பை வந்து மின் வேதி வினைகள் மூலமா அரிமானம் இல்லாத மாதிரி மாற்றத்துக்கு பேர் தான் ஆனோடாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுமினியம் வந்து இந்த முறைக்கு வந்து பயன்படுதா சொல்றாங்க. அதே கேத்தோடு பாதுகாப்புனா என்னன்னு பாருங்க. எளிதில் அரிமானம் அடையும் உலோகத்தை வந்து ஆனோடாகவும் பாதுகாக்க வேண்டிய உலோகத்தை வந்து கேத்தோடாகவும் கொண்டு மின் வேதிவினைக்கு உட்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் வந்து கேத்தோடு பாதுகாத்தல். ஓகேங்களா. இவ்வினையில பார்த்தீங்கன்னா எளிதில் அறிபடும் உலோகம் வந்து தியாக உலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, 1 மார்க். அடுத்தது பாம்பன் பாலத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பன் தீவையும் இந்தியாவின் பெரும் நிலப்பரப்பையும் இணைக்கும் ரயில் பாலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம்பன் பாலம் தான். 1914 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் வந்து இதுதான், இந்த பாம்பன் பாலம் தான். அதே சமயம் 2010ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா திறக்கப்பட்ட பந்த்ராவலி என்ற கடற்பாலம் தான் இப்போ நீளமானது அப்படின்னு சொல்றாங்க. இப்பாம்பன் பாலத்தில் ஏற்படும் உலோக அரிமானத்தை தடுக்க அறிவியலின் உதவியோடு அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பூச்சி மூலம் நம்ம வந்து இதை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாடம் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.